18 hours இருந்து 24 hours நடக்கிறது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ரம்ஜான் கொண்டாடுறதோ நோம்பு முடிக்கிறதோ வந்து அந்த கன்ஜெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டியது. சொன்ன ரெண்டு பார்வையாளர்னால் பிறையை கண்ணால் பார்த்து தான் 19 வயதில் முடிவு பண்ணுங்கிற அந்த கான்செப்டை ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் தகவலை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை சொன்னோம். அப்போ சொல்லும்போது கணக்கில் உங்களுக்கு இந்த பிரச்சனை, இப்போ சகோதரர் சொன்ன அடிப்படையில் ஒரு பிரச்சனையை வந்து இப்போ நம்ம முன்னே வைக்கிறாங்க. சப்ஜெக்டில் அதை விளக்கணும்னு தான் இருந்தேன். கேள்வியாக விளக்கிறோம், ஏன்னா கேள்வி கேட்குறதுக்கு டைம் கொடுக்கணும், அதில் விளக்கிறோன்னு தான் அதை சப்ஜெக்டை இது பண்ணல. அப்போ என்ன பிரச்சனை? உதாரணமாக கன்ஜெக்ஷன் நடக்குது. இன்றைக்கி இப்போ சந்திரன் இருக்கிற பொசிஷன் இப்போ கரண்ட்டு அங்கே பாருங்கள் 2:09 யூடிசின்னு போட்டுக்குவாங்க. யூடி டைம் எத்தனை? 8:39. இப்போ சந்திரன் இருக்கிற பொசிஷன். இப்போ இது பாருங்கள், இப்போ நான் அதை வந்து அனிமேட் பண்ணுறேன். இப்போ வந்து அடுத்தடுத்த நாள்களுக்கு ஓடுற மாதிரி ஒரு மணி நேரத்துக்குள்ள நகர்வை வச்சு பண்ண போகிறேன். இது நாளைக்கு உள்ள சந்திரனோட ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுது? தேய்தா வலது பக்கத்தில் இருந்து தேஞ்சிட்டு வருது பாருங்கள். இது அப்படியே பாருங்கள், தேஞ்சிட்டு வந்து தேய்பிரையிலேருந்து வளர்பிறையாக மாறும். இது எப்போ நடக்கும்னா சூரியன் சந்திரன் பூமி நேர்கோட்டுக்கு வரும்போது அந்த பர்டிகுலர் அந்த பகுதி சூரிய உச்சியில் இருக்கும்போது நடக்கும். அப்போது இது வந்து 18 மணி நேரம் வரைக்கும் நடக்கும்போது புதிய நாள், உதாரணமாக வியாழக்கிழமை கன்ஜெக்ஷன் நடக்குதுன்னா வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த வியாழக்கிழமை புதன்கிழமையில் இருப்பாங்க மக்கள். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வியாழக்கிழமை கன்ஜெக்ஷன் நடந்தால் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வெள்ளிக்கிழமைக்கு வரும்போது அவங்க புதன்லேருந்து வியாழன் வந்துடுவாங்க. இப்போ வியாழக்கிழமையில் நடக்கும்போது கன்ஜெக்ஷன் நடக்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமையில் உள்ள ஆல்ரெடி மக்கள் வெள்ளிக்கிழமைக்குள்ளே போயிருப்பாங்க. இந்த மக்களுக்கு வந்து கன்ஜெக்ஷனுக்கு முன்னாலே போயிட்டாங்களே, அவங்க என்ன செய்கிறது? அப்போ அவங்க இதுலேயும் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேள்வி புரிஞ்சா? 18 மணி நேரம் வரைக்கும் அந்த பிரச்சனை வராது. 18 ஹவர்ஸ் கன்ஜெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வராது. 18 ஹவர்ஸ்லேருந்து அந்த 24 ஹவர்ஸ் வரைக்கும் கன்ஜெக்ஷன் நடக்கும்போது டோங்காவில் வசிக்கிற மக்கள் வெள்ளிக்கிழமைக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க. எப்படி என்ட்ரு ஆவாங்க? 19 ஹவர்ஸில் ஆச்சுன்னா அவங்க 1 ஹவரில் அவங்க 1 ஹவர் தாண்டி போயிடுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. சரி, 12 மணிக்கு தான் வந்து டே மாறுது. சூரிய உச்சியில் இருக்கும்போது அஸ்ட்ரானமிக்கலி நம்ம பார்த்தோம். அதே அஸ்ட்ரானமிக்கலி வந்து அவங்களுக்கு அந்த டேட் லைனில் இருக்கவங்களுக்கு எப்போ டே மாறும்? இப்போ நமக்கு வந்து மக்கா டைமில் 3 மணிக்கு எதுக்காக எடுத்தோம்? கிப்லாவை முன்னோக்கி நம்ம எல்லாம் மாற்றணுங்கிறது யூனிவர்ஸ் எல்லாம் வந்து மாற்றுறதுக்கு ஒரு மெரிடியன் வேணும். கலண்டர் சிஸ்டத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மெரிடியன் வச்சு ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு கிப்லா இருக்குது. அதனால் எல்லோரும் 3 மணிக்கு மாற்றுறோம். அஸ்ட்ரானமிக்கலி டே மாறும்போது எத்தனை மணிக்கு மாறும்? அந்த மக்களுக்கு இந்தியாவுக்கு எத்தனை மணிக்கு மாறும் சொல்லுங்கள்? உதாரணத்துக்கு சூரியன் வந்து டேட் மாறுற அந்த டேட் லைன் பகுதியில் இந்தியாவுக்கு காலைல 5:30 மணிக்கு மாறும். ஏன்னா மக்கா 3 மணியில் இருக்கும்போது இந்தியா எத்தனை மணியில் இருக்குது? 5:30 மணியில் இருக்குது. கரெக்டா? அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா எத்தனை மணியில் இருக்கும்? கன்ஜெக்ஷன் நடக்கும்போது இந்த கன்ஜெக்ஷனில் டேட் மாறும்போது ஆஸ்திரேலியா எத்தனை மணியில் இருக்கும்? நம்ம 5:30 மணியில் இருக்கோம்ல, இன்னொரு 5:30 மணி நேரம் முன்னால் இருக்காங்க ஆஸ்திரேலியா. அப்போ எத்தனை மணியில் இருப்பாங்க அவங்க? 5.5 ஹவர்ஸ் கூட்டிக்குங்க. அப்போ அவங்க டைம் என்ன இருக்குது? 11:30 மணி இருக்குது. 5:30 இல்லை, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11 மணி, 11 o'clock இருப்பாங்க. 11 o'clock எந்த நாளில் இருப்பாங்க? எதே நாளில்? இல்லை டேட் மாறும்போது டேட் மாறுறதில்ல. டெய்லி டேட் மாறுது. பூமியோட அந்த டேட் லைன் பகுதி வந்து சூரியனுக்கு நேராக வரும்போது தான் உலகத்தில் தேதி மாற்றுறோம். தேதி மாற்றும் போது மக்கா வந்து 3 மணியில் இருக்குது. அப்போ அதே நேரத்தில் இந்தியா 5:30 மணியில் இருக்குது. சரியா? ஓகே. அதே நேரம் 11 மணிக்கு இருக்காங்க யார்?
ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. இப்போ 11 மணினா என்ன வெள்ளிக்கிழமையில் இருக்காங்களா அவங்க? கன்ஜெக்ஷன் இல்லை, நான் இது டே மாறுறது கன்ஜெக்ஷன் திருப்பி சொல்கிறேன். நான் டே மாறுறது நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ கன்ஜெக்ஷன் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை, இப்போது டே வந்து 3 மணி ஆனோடனே டே மாறுது. இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு 3 மணிக்கு 11 மணிக்கு தான் டே மாறுது. 11 o'clock மாறுதில்ல டே. அவங்க எப்போ அவங்க ஆக்சுவலி கணக்கின்படி எப்போ மாற்றி வந்திருப்பாங்க? 3 மணிக்கு மாற்றி வந்திருப்பாங்க. ஆனால் எப்போ மாறுது அவங்களுக்கு? 11 மணிக்கு தான் மாறும். நம்ம கிபிலாவை ஃபாலோ பண்ணுறதுனால 3 மணிக்கே டே மாறணும் எல்லோரும். இப்போ எப்படி நைட்டு சரி இந்த 12 மணிக்கு மாற்றுறாங்கல்ல லண்டனில், இந்தியாவுக்கு 12 மணிக்கே மாறுது டேட்டு, 5:30 தானே மாறுது. அதே மாதிரி அவங்களுக்கு எப்போ மாறும்? ஆஸ்திரேலியாவுக்கு அப்போவும் 11 மணிக்கு தான் மாறும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்க முந்தின நாள் 12 மணிக்கே மாற்றி வர்றாங்க. எதுக்குன்னா கிபிலா ஒரு சிஸ்டம் இருக்குது. கிபிலாவை நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்கணும். யாருக்கு? கிபிலா அதுக்கு தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த கிபிலாவை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி அஸ்ட்ரானமிக்கல் டே தாண்டி கன்ஜங்ஷன் நடக்காது. கரெக்டாக? கன்ஜங்ஷன் எப்போ நடக்குதுன்னா அஸ்ட்ரானமிக்கல் டே முடியாது. அந்த டே இருக்கிறதுக்குள்ளே 18 ஹவர்ஸில் இருந்தாலும் உள்ளே தான் இருக்கும். 24 ஹவர்ஸில் இருந்தாலும் இவங்க உள்ளே தான் இருப்பாங்க. அவங்க வெளியே போக மாட்டாங்க. அஸ்ட்ரானமிக்கலே மாறாது. லோக்கல் டைமுக்கு என்ன ஆகும்? மாறும். சரி, லோக்கல் டைமுக்கு மாறினா நம்ம அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா? அதான் பிரச்சனை. பாதிப்பு கிடையாது. ஏன்னா பார்வையிலையும் தகவலையும் அதுக்கு தீர்வு கிடையாது. கொடுக்க முடியுமா? இல்லை, நான் சொல்கிறேன், பார்வையிலையும் தகவலையும் தீர்வு கொடுக்க முடியாது. கலண்டர் சிஸ்டத்தில் தீர்வு கொடுக்க முடியாதா? இத்தனை மணிக்கு மாறுதுங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறீங்கல்ல. சொன்ன அப்புறம் அவங்க என்ன பண்ணணும்? தெரிஞ்சால் மாற்றுவாங்கல்ல. தெரிஞ்சால் டே மாற்றுறவங்க கண்டிப்பாக ஒரு அவங்களுக்கு தெரியாமல் வந்து போகிறாங்க. 11 மணிக்குள்ளே போயிட்டாங்க. அதான் டே மாறிடும்ல. இல்லை, அதுதான் சொன்னேன். டே மாறுறது வந்து இயற்கையாக மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் டே மாறும். டே மாறாமல் இருக்குமா? சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய அமைப்பு இருக்கின்றத சில நியதிகளுக்கு நாம் கட்டுப்பட்டாகணும். அப்படி தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது. டேட் லைன் எடுத்துக்கிடுங்க. கிழக்க இருக்காங்க, மேற்க இருக்காங்க, ஒரே நேரம். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் தேதி வேறு, கிழமை வேறு. ஒத்துருக்குறோம். கிழக்க பக்கம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமைனா இங்கே இருக்கிறவங்க வியாழக்கிழமை. ஐங்கால தொழுகையிலையும் தொழுகிறாங்க. இவங்களும் தொகை தொழுவாங்க, அவங்களும் தொகலும் 6 நாளில். எல்லா தொழுகையும் அதே தொழுகை தான் தொழுகிறாங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டுனா இவங்க ஜும்மா தொழுகிறாங்க, அவங்க லோஹர் தொழுகிறாங்க. கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரே சூரியனை பார்க்குறோம், ஒரே நேரத்தில் பார்க்குறோம். ஏறக்குறைய 2 பேரும் பக்கத்தில் இருக்கோம். எங்களுக்கு எப்படி வெள்ளிக்கிழமை அவங்க எங்கேயாச்சும் சொல்ல முடியாது. இந்த நியதிக்கு நம்ம கட்டுப்படுறோம். அதே போல் இப்போ நம்ம கன்ஜெக்ஷனை எப்படி எடுக்கிறோன்னு சொன்னால், டேட் லைனுடைய இந்த பகுதி 0, மேற்கு பகுதி 24. இவங்க வெள்ளிக்கிழமை தொழுது 24 மணி நேரத்துக்கு பிறகு அவங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கிறோம். இவங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது முடிச்சிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பக்கம் இருக்கிறவங்க 24 மணி நேரத்துக்கு பிறகு ஜும்மா தொழுகிறாங்க. இதை வச்சு தான் அந்த தேதியை நம்ம வந்து நாளிதழ் வித்தியாசப்படுறோம். இப்போ இந்த கன்ஜெக்ஷன் இருக்கிறத இங்கே 0, இங்கே 24. அந்த அடிப்படையில் உதாரணமாக கன்ஜெக்ஷன் டைம் 3 UTன்னு நம்ம சொன்னோம்னா அந்த இடம் 3 மணி நேரத்தில் அந்த டேட் லைனை வந்து அடையுது. கன்ஜெக்ஷன் 5 மணி நேரம்னு சொன்னால் 5 மணி நேரத்தில் அந்த இடத்த வந்து அடையுது. அவங்களுடைய லோக்கல் டைமோ அல்லது அவங்களுக்கு எப்போ நேரமாக அதெல்லாம் நம்ம பார்க்கல. இப்போங்க இங்கே ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர்ற நேரத்தில் கன்ஜெக்ஷன் ஆகும் பொழுது எந்த நேரத்தில் கன்ஜெக்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல இங்கே 0, இங்கே 24. அப்போ என்ன அர்த்தம்? கன்ஜெக்ஷன் ஆகும் பொழுது அஸ்ட்ரானமிக் கணக்குப்படி உலகம் முழுதும் ஒரே நாளில் இருக்குது. இதைத்தான் நம்ம புரியணும். இது 0, இது 24, இதுக்குள்ளே உலகம் முழுதும் வந்துருச்சு. கன்ஜெக்ஷன் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது. அந்த கன்ஜெக்ஷன் ஆகக்கூடிய அந்த நிமிஷத்தை தான் சொல்கிறேன். அந்த பெண்டா சொல்லுங்கள், ஒரு வட்டி கால் தட் அந்த செகண்ட்லேயே வந்து நீங்கள் சொல்கிறீங்களே எத்தனையோ ஒரு இது அந்த அளவில் இருக்கிற நேரத்தில் உலகம் முழுதும் ஒரே நாள் இருக்குது. அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன எடுக்கிறோம்னு சொன்னால், சரி நம்ம அதுக்கு மாற்றமாக ஒன்று எடுக்கணும்னு வச்சுக்கிடுங்க. இது இவங்க எல்லாம் பெரும்பாலானவங்க மாறிட்டாங்க. இந்த பகுதியில் உள்ளவங்க மாறலை.
அதுக்கு என்ன சட்டம் சொல்லுவீங்க? அப்போ இவங்க முதல் நாள் கொண்டாடணும், இவங்க 2ஆம் நாள்னு கொண்டு வரணும். இது சரியா? தவறு. ஒரே தேதி 2 நாள் வர முடியுமா? வர முடியாது. அப்போ அதுக்கு கட்டுப்பட்டாகணும். இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு சாராரு முதல் நாளை விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து கணக்கெடுங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு, அதாவது நீங்கள் அந்த கன்ஜெக்ஷன் ஆன உடனே சில பகுதிகள் வராமல் இருக்குல்ல, அதனால் அந்த நாளை விட்டு அப்படி தான். இப்போ சில சகோதரர்கள் நான் சொல்லிக்கிட்டு அவங்க தேதியை நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க? ஒரு சின்ன பகுதியை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு பெரும் பகுதியை நிராகரிக்கிறாங்க. சரிதானா? எந்தெந்த பகுதி கன்ஜெக்ஷன் ஆகி வந்துருச்சோ இந்த சின்ன பகுதிக்காக வேண்டி அடுத்த நாளுக்கு கொண்டு வரணுமா? அப்போ அது சரியா? அல்லது இந்த பெரும் பகுதிக்காக வேண்டி இந்த சிறு பகுதி தியாகம் செய்து அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் ஒரே நாள் பிறைங்கிறது கொண்டு வரது சரியா? இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்றீங்க, அவங்களுடைய லோக்கல் டைமை பார்க்காதீங்க, அவங்க நேர மாதத்தில் பார்க்காதீங்க, இங்கே நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. யூனிவர்சல் டைம்ங்கிற அடிப்படையில் இங்கே 0, இங்கே 24, உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் இருக்குது. அந்த நொடியில் கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம எடுக்கிறதுனால நிச்சயமாக குரானுக்கும் மாற்றம் இல்லை, ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லை. அதுக்கு மாற்றமாக நம்ம எடுத்தால் தான் குரானுக்கு மாற்ற ஹதீஸுக்கு. எப்படி 2 நாள் வர முடியாது, தலைப்புறை 2 நாள் வரவே முடியாது. ஒன்று. அடுத்தது ஒரு நாள் விட்டு வர்றதா இருந்தால் பெரும் பகுதியை அவங்க தப்பு பண்ணணும், இவங்க சரியாக செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ இது எது சரிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்க. புரிஞ்சிச்சா? இன்னும் விளக்கணுமா? ஆக்சுவலாக இது பிரச்சனை கிடையாது, கலண்டரில் தான் அதுக்கு தீர்வு. பிறை பிரச்சனைக்கு கலண்டர் போடலைன்னா அந்த பகுதி மக்களுக்கு முதல் நாள், ஏன்னா நீங்கள் பாருங்கள் கன்ஜெக்ஷன் பின்னாடி ஆகிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படி தானே? கண்ணாலேயோ தகவல்லையோ முன்கூட்டி தெரிய முடியுமா? ஆனப்புறம் தான் தகவல் கொடுக்க போகிறீங்க, கண்ணால் பார்த்து தான் தகவல் கொடுக்குறீங்க. அப்பவும் உங்களுக்கு முன்னாடி சொல்ல முடியாது, கண் பார்வையில் இருக்கவங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ இந்த விஷயம் நடக்க போகுதுங்கிறத அதைத்தான் கணக்கிட முடியும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாதம் என்பது இப்படியும் இப்படியும் இருக்குது, 29, 30 இருக்குது. இதை பற்றிய கணக்கை எழுதி வைக்க எங்களுக்கு தெரியலை. கணக்கை இன்னும் சொல்ல போனால் கணக்கு தெரியாதனால நாங்கள் எழுதி வைக்கல. கணக்கு தெரிஞ்சிருந்தா, அவங்க எதிர்வினையில் சொல்கிறாங்க தெரியாதனால எழுதலை, தெரிஞ்சிருந்தா, ஏன்னா தெரிஞ்சிருந்தா எழுதலாம். ரசூல் சொல்லாட்டாலும் அல்லாஹ் சொல்லிட்டான் கணக்கிட முடியும். இப்போ கணக்கிட. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் பிரச்சனை அந்த 6 மணி நேரம் மக்கள். இந்த 6 மணி நேரம் மக்கள் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடல் பகுதி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த 6 hours மக்கள் சொல்லி இருக்காங்களே பேக் எண்டு, அதில் சிறு சிறு தீவுகள், ரொம்ப குறைஞ்ச இதுதான் நிலப்பரப்பு. அதிகமாக உங்களுக்கு இதில் வந்துடும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள், அந்த மேலே அலாஸ்கா, ரஷ்யாவும் அமெரிக்கா சந்திக்கிற பகுதியில் அங்கே இருக்க மக்கள் ப்ளஸ் கீழெல்லாம் பாருங்கள் கடல் பகுதியாக தான் இருக்கும். அந்த 6 hours இருக்க மக்கள். ஆனால் 18 hours இருக்க மக்களுக்கு கரெக்டாக வந்துருச்சா? இந்த 18 hours மக்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதனால் ஒரு நாள் தள்ளி போக சொன்னால் என்ன பிரச்சனை நிற்கும் தெரியுமா? உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கல்ல, டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரசூலுல்லாஹ் காலத்தோட மெத்தடுன்னு நம்ம படித்தோம். 3ஆவது நாள் பிறையா 2ஆவது நாள் பிறையாலாம் சர்ச்சை பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்குறாங்கங்கிறது அந்த கலண்டருக்காக தான் பார்த்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த கன்ஜங்ஷன் இந்த மாதிரி நடக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பிறையை கவுண்ட் பண்ணுங்கள், சரியா? அப்போ 2 கணக்கு இருக்குன்னு சொல்லி இதை வைக்கிறாங்கல்ல, அவங்களோட நாட்காட்டி இருக்குது, நம்ம கையில் இருக்குது, அந்த நாட்காட்டி இருக்குது. அந்த கலண்டரையும் இந்த கலண்டரையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், சந்திரனை நீங்கள் அதோட படித்தரங்களை எண்ணி கொண்டு வாருங்கள். வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு விட கிடைச்சிடும். எதில் கரெக்டாக பௌர்ணமி வருது, எதில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் கரெக்டாக வருது, எதில் திருப்பி நியூ மூன் கரெக்டாக வருது அப்படிங்கிறத நீங்கள் அப்படி வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த நாள் கன்ஜங்ஷன் உங்களுக்கு லேட்டாக நடக்குதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ வெள்ளிக்கிழமையில் இவங்க என்ட்ரு ஆகிடுறாங்க, என்ட்ரு ஆன அன்னைக்கு அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்க முதல் நாள் கூட நுழைஞ்சிட்டாங்க. முதல் நாளோட ஃபேஸ் தெரியுமா தெரியாதா? உலகத்தில் முதல் நாளோட ஃபேஸ் இவங்க 3 மணி நேரம் லேட்டாக என்ட்ரு கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சாலும் அந்த வெள்ளிக்கிழமைக்கு உள்ள பெற தெரியுதா தெரியாதா? அந்த பெறையை நான் ரெக்கார்ட் பண்ணி தர முடியும், வச்சிருக்கிறேன். அப்போ அந்த கணக்கு ஃபேஸஸ் அடிப்படையிலையும் குழப்பம் தான் வரும். அப்போ அது பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனையே இல்லை.
ஏன்னா இதை முன்கூட்டியே சொல்லிடுறோம். உங்களுக்கு வந்து கன்ஜங்ஷன் நடக்கும் முன்னால் இந்த மாதம் வந்து ஆரம்பிக்குது, நீங்கள் நோம்போட போங்க. அதுக்கு ஹதீஸில் ஆஷுரா நமக்கு வந்து